எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது வெளியே இருக்கிறது. வேறொருவருடன் ஒப்பிடப்படுவதாலோ அல்லது ஒரு எதிர்பார்ப்புக்கு எதிராக ஒப்பிடப்படுவதிலோ அந்த மதிப்பு அமைகிறது. எளிதில் உணர்ச்சி வசப்படுகின்ற மற்றும் தன் பெற்றோரின் ஆதரவை சார்ந்துள்ள ஒரு பிஞ்சு குழந்தையின் மனமும் இதயமும் நிபந்தனையுடன் கூடிய அன்பை எதிர்கொள்ள நேரிடும்போது என்னவாகின்றன? எனக்கு வெற்றி, உனக்கு தோல்வி என்ற மனப்பான்மையோடு அக்குழந்தை வளர்கின்றது. நான் என் சகோதரனை விட சிறப்பானவனாக இருந்தால் என் பெற்றோர் என் மீது அதிகமாக அன்பு செலுத்துவர். என் பெற்றோர்கள் என் சகோதரியை நேசிக்கும் அளவுக்கு என்னை நேசிப்பதில்லை. நான் அவ்வளவு மதிப்பு வாய்ந்தவன் அல்ல. இத்தகைய மனப்போக்கை வளர்க்கும் சக்தி படைத்தவர்கள் அவர்களுடைய சகாக்கள். ஒரு குழந்தை முதலில் தன் பெற்றோரிடம் இருந்தும் பிறகு தன்னுடைய சகாக்களிடம் இருந்தும் ஒப்புதலை விரும்புகிறது. அவர்கள் தங்கள் சகோதரிகளாக இருந்தாலும் சரி அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரி, சகாக்கள் சில சமயங்களில் எவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்ளக்கூடும் என்பதை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம். தங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் நாம் கட்டுப்படுவதன் அடிப்படையில் அவர்கள் நம்மை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்கின்றனர் அல்லது நிராகரிக்கின்றனர். எனக்கு வெற்றி, உனக்கு தோல்வி என்ற மனநிலையை இது கூடுதலாக வளர்த்து விடுகிறது. கல்வி உலகமும் எனக்கு வெற்றி, உனக்கு தோல்வி கோட்பாட்டை வலியுறுத்துகிறது. ஒரு தனிநபரின் மதிப்பை அவரை வேறொருவருடனோ அல்லது மற்ற அனைவருடனோ ஒப்பிடுவதன் மூலம் அது வரையறுக்கிறது. உள்ளார்ந்த மதிப்புக்கு அது எந்த அங்கீகாரத்தையும் கொடுப்பதில்லை. எல்லோரும் புறக்காரணிகளால் வரையறுக்கப்படுகின்றனர். பெற்றோர், ஆசிரியர் சந்திப்பு கூட்டத்தில் இங்கு உங்களை பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? உங்கள் மகள் கேரலின் குறித்து நீங்கள் உண்மையிலேயே பெருமிதம் கொள்ள வேண்டும். மேல்மட்ட 10% மாணவர்களில் ஒருத்தியாக அவள் இருக்கிறார். இதை கேட்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் உங்கள் மகன் ஜானி பிரச்சனையில் இருக்கிறான். படிப்பில் அவன் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். உண்மையாகவா? அது அவ்வளவு நல்ல செய்தி அல்ல. இது குறித்து நாம் என்ன செய்யலாம்? பல உண்மையான நிலைமைகளை இந்த ஒப்பீட்டு தகவல் தெரிவிப்பதில்லை. மக்கள் அவர்களுடைய முழுமையான ஆற்றலுக்கு எதிராகவோ அல்லது அவர்களுடைய தற்போதைய திறனுக்கு எதிராகவோ மதிப்பிடப்படுவதில்லை. மற்றவர்களுடன் ஒப்பிடப்படுவதன் மூலமாக அவர்களுடைய மதிப்பு வரையறுக்கப்படுகிறது. இந்த மதிப்பு சமூகத்தில் இவர்களுக்கு இருக்கும் மதிப்பை பறைசாற்றுகின்றது. அது வாய்ப்பு கதவுகளை அவர்களுக்காக திறந்து விடுகிறது அல்லது மூடுகிறது. கல்வி செயல்முறையின் மையமாக இருப்பது போட்டியே அன்றி ஒத்துழைப்பு அல்ல. உண்மையில் ஒத்துழைப்பு என்பது ஏமாற்றுவது என்பதோடு வழக்கமாக தொடர்பு படுத்தப்படுகிறது. இந்த மனப்போக்கை வலியுறுத்தும் இன்னொரு காரணி தடகள போட்டிகள். குறிப்பாக இளைஞர்கள் தங்களுடைய பள்ளி அல்லது கல்லூரி நாட்களில் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய விளையாட்டு. அதில் சிலர் வெற்றி பெறுகின்றனர், சிலர் தோல்வி அடைகின்றனர் என்ற அடிப்படை கண்ணோட்டத்தை உருவாக்கி கொள்ளுகின்றனர். தடகள விளையாட்டுகளை பொறுத்தவரை வெற்றி பெறுவது என்பது அடுத்தவரை தோற்க செய்வது ஆகும். இன்னொரு காரணி சட்டம். வழக்குகள் தொடுக்கின்ற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழுகிறோம். தாங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகும் போது பலருக்கு முதலில் தோன்றும் எண்ணம் யாரேனும் ஒருவர் மீது வழக்கு தொடுத்து அவரை நீதிமன்றத்திற்கு இழுத்து வேறொருவரை காவு கொடுத்து வெற்றி பெறுவது என்பதுதான். ஆனால் தற்காப்பு போக்கை கொண்டிருக்கும் மனங்களிடம் படைப்பு திறனும் இருப்பதில்லை. அவை ஒத்துழைப்பதும் இல்லை. சட்டம் நமக்கு மிகவும் அவசியம். இல்லை என்றால் சமுதாயம் சீரழிந்துவிடும் என்பது நிச்சயம். அது நாம் உயிர் பிழைத்திருப்பதற்கு வழிவகுக்கிறது என்றாலும் கூட்டு இயக்கத்தை உருவாக்குவதில்லை. சகித்து கொண்டு வாழுவதற்கு மட்டுமே அது துணை புரிகிறது. சட்டம் என்பது எதிர்வாத கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அமைதி உடன்படிக்கைகளின் மீது எனக்கும் வெற்றி, உனக்கும் வெற்றி என்ற உத்தியின் மீதும் தனிப்பட்ட நீதிமன்றத்தை பயன்படுத்துவதன் மீதும் கவனம் செலுத்துவதற்கு வழக்கறிஞர்களையும் சட்ட கல்லூரிகளையும் ஊக்குவிக்கும் தற்போதைய போக்கு உச்சக்கட்ட தீர்வை வழங்காவிட்டாலும் இப்பிரச்சனை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரிப்பதை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்பது உண்மைதான். உண்மையிலேயே போட்டி இருக்கின்ற, குறைவான நம்பிக்கை நிலவுகின்ற சூழ்நிலைகளில் எனக்கு வெற்றி, உனக்கு தோல்வி சிந்தனைக்கு நிச்சயமாக இடம் இருக்கிறது. ஆனால் வாழ்வின் பெரும் பகுதி போட்டி அல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை துணைவரோடும், குழந்தைகளோடும், சக ஊழியர்களுடனும், நண்பர்களுடனும், அண்டை வீட்டாருடனும் போட்டியிட வேண்டியதில்லை. நம்முடைய திருமண வாழ்க்கையில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது கேள்விக்குரிய ஒரு கேள்வி. இருவரும் வெற்றி பெறவில்லை என்றால் இருவருமே அங்கு தோற்கிறார்கள். வாழ்வின் பெரும்பகுதி ஒரு சகசார்பு யதார்த்தமே அன்றி
சார்பற்ற யதார்த்தம் அல்ல. நீங்கள் விரும்புகின்ற பெரும்பாலான உறவுகள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை சார்ந்துள்ளன. எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்போக்கு அந்த ஒத்துழைப்பை செயலிழக்க செய்யும் ஒரு காரணியாகும். எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி. சிலர் வேறு விதமாக பக்குவப்படுத்தப்பட்டுள்ளனர். எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி. நான் தோற்கிறேன், நீ வெற்றி பெறுகிறாய். நீ தொடர்ந்து முன்னேறி செல், என்னை முந்தி செல். நீயும் என்னை மிதித்து செல். எல்லோரும் அதைத்தான் செய்கின்றனர். நான் ஒரு தோல்வியாளன். நான் எப்போதுமே தோல்வியாளனாகத்தான் இருந்து வந்திருக்கிறேன். நான் அமைதியை நிலைநாட்டுபவன். அமைதியை கொண்டு வருவதற்கு நான் எதையும் செய்வேன். எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி மனப்போக்கு, எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்போக்கை விட அதிக மோசமானது. ஏனெனில் அதற்கு எந்த தரமும் கண்டிப்பான எதிர்பார்ப்புகளும் முன்னோக்கும் கிடையாது. எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி மனப்போக்கை கொண்டுள்ள மக்கள் வழக்கமாக அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு விரைவார்கள். பிரபலத்துவம் அல்லது அடுத்தவர்களுடைய ஒப்புதலில் இருந்து அவர்கள் வலிமையை பெற முயற்சிக்கின்றனர். தங்கள் சொந்த உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்துவதற்கு அவர்களிடம் அவ்வளவு துணிச்சல் இருப்பதில்லை. மற்றவர்களின் அகங்காரத்தின் வலிமையால் அவர்கள் எளிதில் ஏமாற்றப்படுகின்றனர். பேச்சுவார்த்தையில் எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி என்பது சரணாகதியாகவும் விட்டு கொடுப்பதாகவும் அல்லது முயற்சியை கைவிடுவதாகவும் கருதப்படுகிறது. தலைமைத்துவ பாணியில் அது இசைந்து கொடுப்பதாகவோ அல்லது கண்டிப்பின்றி நடந்து கொள்வதற்காகவோ எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி என்றால் ஓர் இனிமையான நபராக இருப்பது என்ற அர்த்தம். அந்த இனிமையான நபர் கடைசியான நபராக வந்தாலும் கூட அவர்களை தங்களுக்கு இரையாக்கி கொள்ள முடியும் என்பதால் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்போக்கை கொண்ட மக்களுக்கு எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி மனப்போக்கை கொண்ட மக்களை மிகவும் பிடிக்கும். அவர்களுடைய பலவீனங்களை பிடிக்கும். அவர்களை தங்களுக்கு அனுகூலமாக இவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றனர். அப்படிப்பட்ட பலவீனங்கள் இவர்களுடைய வலிமைகளுக்கு ஆதரவாக அமைகின்றன. ஆனால் எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி மனப்போக்கை கொண்ட மக்கள் ஏராளமான உணர்வுகளை புதைத்து விடுவதுதான் இங்கு பிரச்சனை. வெளிப்படுத்தப்படாத அந்த உணர்வுகள் ஒருபோதும் மடிவதில்லை. அவை உயிரோடு புதைக்கப்படுகின்றன. பின்னாளில் அவை மிக மோசமான வழிகளில் தம்மை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. பலவிதமான உளவியல் நோய்கள், குறிப்பாக சுவாசம், நரம்பு மற்றும் இரத்த ஓட்டம் தொடர்பான பல நோய்கள் எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி மனப்போக்கினால் ஒடுக்கப்பட்ட கோபம், ஆழமான ஏமாற்றம், மாயை ஆகியவற்றின் மறுபிறவிதான். பொருத்தமற்ற கோபம், சாதாரண விஷயங்களுக்கு கூட அதிகமாக உணர்ச்சி வசப்படுதல், ஏளன பேச்சு ஆகியவை அடக்கி வைக்கப்படுகின்ற உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகள் தான். தங்களுடைய உணர்வுகளை ஓர் உயர்ந்த நோக்கத்தை நோக்கி செலுத்தாமல் அவற்றை அடக்கி ஒடுக்குகின்ற மக்கள் அவ்வுணர்வுகள் தங்கள் சுயமதிப்பின் தரத்தையும் இறுதியில் மற்றவர்களுடனான தங்கள் உறவுகளின் தரத்தையும் பாதிப்பதை காணுகின்றனர். எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்போக்கும் எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி மனப்போக்கும் பலவீனமாக நிலைகள்தான். அவை தனிப்பட்ட பாதுகாப்பின்மை உணர்வுகளை சார்ந்துள்ளன. குறுகிய காலத்தில் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்போக்கு அதிக விளைவுகளை பெற்றுத்தரும். ஏனெனில் மேல்மட்டத்தில் உள்ள மக்களுடைய குறிப்பிடத்தக்க வலிமைகளையும் திறமைகளையும் அது பயன்படுத்திக் கொள்கிறது. எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி மனப்போக்கு பலவீனமானது, குழப்பமானது. பல உயரதிகாரிகளும் மேலாளர்களும் பெற்றோர்களும் இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையே முன்னும் பின்னுமாக ஊசலாடுகின்றனர். குழப்பம், திசையின்மை, எதிர்பார்ப்பின்மை, ஒழுங்கின்மை ஆகியவற்றை பொறுத்து கொள்ள முடியாத நிலை அவர்களுக்கு ஏற்படும் போது அவர்கள் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்போக்கிற்கு தாவுகின்றனர். குற்ற உணர்வு அவர்களுடைய மன உறுதியை குறைக்கும் போது அவர்கள் எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி மனப்போக்கிற்கு தாவுகின்றனர். பிறகு கோபமும் வெறுப்பும் அவர்களை மீண்டும் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்போக்கிற்கு தாவச் செய்கின்றன. எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வி. எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்போக்கை கொண்ட இருவர் சந்தித்து கொள்ளும்போது, அதாவது பிடிவாத குணமுள்ள அகங்காரம் நிறைந்த உறுதியான தனிநபர்கள் இருவர் உரையாடும் போது அதன் விளைவு எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வி என்பதாகத்தான் இருக்கும். கொலை என்பது தற்கொலை என்பதையும் பழி என்பது இரு முனைகளையும் கூறாக உள்ள இரு வாள் என்பதையும் மறந்துவிட்டு இருவரும் பழியுணர்வு கொண்டவர்களாக மாறிவிடுவர். ஒருவரை ஒருவர் பழி தீர்த்து கொள்ள விரும்புவர். எனக்கு தெரிந்த ஒரு தம்பதியர் விவாகரத்து செய்து கொண்ட போது அவர்களுடைய வழக்கை விசாரித்த நீதிபதி சொத்துக்களை விற்று அதில் பாதியை மனைவிக்கு கொடுக்கும்படி அந்த கணவருக்கு உத்தரவிட்டார். அதற்கு ஏற்ப அக்கணவர் சுமார் $10,000 மதிப்பு வாய்ந்த தன்னுடைய காரை வெறும் $50 விற்று அதில் $25 தன் மனைவிக்கு கொடுத்தார். அவருடைய மனைவி அதை கடுமையாக எதிர்த்தார். விஷயம் என்னவென்று நீதிமன்ற எழுத்தர் ஆய்வு செய்ததில் சொத்துக்கள் அனைத்தும் அந்த கணவர் இதே வழியில் விற்று கொண்டிருப்பதை கண்டறிந்தார்.
சிலர் தங்களுடைய பகைவர்கள் மீதே குறியாக இருந்து விடுகின்றனர். அவர்கள் மற்றவர்களுடைய நடத்தையில் தங்களை முழுவதுமாக தொலைத்து விடுகின்றனர். தாங்கள் தோற்றாலும் பரவாயில்லை, தங்களுடைய பகைவர்கள் தோற்க வேண்டும் என்ற வெறி அவர்களுடைய கண்களை மறைத்து விடுகிறது. எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வி என்பது எதிர்வாத முரண்பாடுகளின் தத்துவமாகும், போரின் தத்துவமாகும். எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வி என்பது உள்ளார்ந்த வழிகாட்டுதல் எதுவும் இல்லாத அவல நிலையில் இருக்கின்ற, எல்லோரும் அவல நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற, அதிகமாக சார்ந்திருக்கின்ற நபர்களின் தத்துவமாகும். யாருமே வெற்றி பெறவில்லை என்றால் ஒரு தோல்வியாளனாக இருப்பது ஒன்றும் அவ்வளவு மோசமானதல்ல என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. வெற்றி இன்னொரு பொதுவான மாற்று கண்ணோட்டம் வெற்றியை பற்றி சிந்திப்பதாகும். வெற்றி மனப்போக்கை கொண்ட மக்கள் வேறொருவர் தோற்க வேண்டும் என்று விரும்புவார்கள் என்ற அவசியமில்லை. இது அவர்களுக்கு சம்பந்தமில்லாதது. தங்களுடைய விருப்பம் எது என்பதை பற்றி மட்டுமே அவர்கள் சிந்திக்கின்றனர். போட்டி உணர்வு இல்லாத போது அன்றாட பரிவர்த்தனைகளில் வெற்றி மட்டுமே மிக பொதுவான அணுகுமுறையாக இருக்கிறது. வெற்றி மனப்போக்கை கொண்ட ஒருவர் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார். அவருடைய விருப்பங்களை அவரவர் பார்த்து கொள்ளட்டும், அவரவருடைய விருப்பங்களை அவரவர் பார்த்து கொள்ளட்டும் என்பது இத்தகைய மக்களின் அணுகுமுறையாக உள்ளது. எந்த கண்ணோட்டம் சிறந்தது? நாம் இதுவரை பார்த்த 5 தத்துவங்களில் எது அதிகமாக பலனளிக்கிறது? அது சூழ்நிலையை பொறுத்தது என்பதுதான் அதற்கான விடை. கால்பந்து போட்டி ஒன்றில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுடைய எதிரணி தோற்றுவிட்டது என்ற அர்த்தம். நீங்கள் வேலை செய்யும் வட்டார அலுவலகம் இன்னொரு வட்டார அலுவலகத்திலிருந்து பல மைல்கள் தொலைவில் இருந்து இந்த 2 அலுவலகங்களுக்கும் இடையே எந்த ஒரு செயல்பாட்டு தொடர்பும் இல்லை என்றால் வியாபாரத்தை பெருக்குவதற்காக நீங்கள் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி என்ற சூழ்நிலையில் போட்டியிட விரும்பக்கூடும். ஆனால் அதிகபட்ச வெற்றியை பெறுவதற்கு ஊழியர்களிடையே ஒத்துழைப்பு மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு நிறுவனத்திலோ அல்லது ஒரு சூழ்நிலையிலேயோ பெர்முடா தீவிற்கு செல்வதற்கான போட்டி போன்ற ஒரு எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி சூழலை ஏற்படுத்த நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். ஒரு குறிப்பிட்ட நபருடனான உறவை நீங்கள் மிகவும் மதிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த உறவில் ஏதேனும் ஒரு விவகாரம் உழைத்து அந்த விவகாரம் உண்மையிலேயே முக்கியமானது அல்ல என்றால் அவருக்கு உறுதியளிப்பதற்காக சில சூழல்களில் நீங்கள் எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி அணுகுமுறையை தேர்ந்தெடுக்க விரும்பக்கூடும். உனக்கும் எனக்கும் இடையேயான உறவுடன் ஒப்பிடுகையில் நான் விரும்பும் அந்த பொருள் ஒன்றும் எனக்கு அவ்வளவு முக்கியமானதல்ல. இம்முறை நாம் முன்வழியில் செல்லலாம் என்று நீங்கள் அவரிடம் சொல்லாமல் சொல்லுகிறீர்கள். வெற்றி பெறுவதற்கு நீங்கள் செலவிடும் நேரமும் முயற்சியும் பிற உயர்வான விழுமியங்களை மீறக்கூடும் என்று நீங்கள் உணர்ந்தால் அந்த சூழ்நிலையில் எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி அணுகுமுறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்பக்கூடும். ஏனெனில் அந்த வெற்றி அவ்வளவு மதிப்பு வாய்ந்ததாக இல்லாமல் போகலாம். நீங்கள் வெற்றி பெற விரும்புகின்ற சில சூழல்களும் இருக்கும். அந்த வெற்றி மற்றவர்களுடனான உங்கள் உறவில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் உங்களுக்கு முக்கியமற்றவையாக இருக்கலாம். எடுத்துக்காட்டாக, உங்களுடைய குழந்தையின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் உங்கள் குழந்தையின் உயிரை காப்பதுதான் அக்கணத்தில் உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். மற்றவர்களை பற்றியும் சூழ்நிலைகளை பற்றியும் உங்களுக்கு அவ்வளவாக கவலைப்பட மாட்டீர்கள். எனவே எந்த தத்துவம் சிறந்தது என்பதை யதார்த்தத்தை சார்ந்த விஷயம். அந்த யதார்த்தத்தை துல்லியமாக உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி அணுகுமுறை புகாமல் பார்த்து கொள்ளுவதுதான் இதில் உள்ள சவால். உண்மையில் பெரும்பாலான சூழ்நிலைகள் ஒரு சகசார்பு யதார்த்தத்தின் அங்கங்கள் தான். அச்சூழ்நிலைகளில் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற தத்துவம் மட்டுமே செயல்படுத்தத்தக்க ஒரே அணுகுமுறையாக விளங்குகிறது. எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி என்பது நடைமுறைக்கு பொருந்தாத ஒன்று. ஏனெனில் உங்களுடனான ஒரு விவாதத்தில் நான் வெற்றி பெற்றுள்ளது போல தோன்றினாலும் உங்களுடைய உணர்வுகளும் நீங்கள் என்னை குறித்து கொண்டுள்ள மனப்போக்குகளும் நம்முடைய உறவும் பாதிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, உங்களுடைய நிறுவனத்திற்கு நான் ஒரு சில பொருட்களை விநியோகம் செய்பவனாக இருந்து ஒரு குறிப்பிட்ட பேர பேச்சில் நான் வெற்றி பெற்றால் அக்கணத்தில் நான் விரும்பியது எனக்கு கிடைத்துள்ளது போல தோன்றும். ஆனால் நீங்கள் மீண்டும் என்னிடமிருந்து வாங்குவீர்களா? உங்கள் நிறுவனம் தொடர்ந்து என்னிடமிருந்து பொருட்களை வாங்காவிட்டால் என்னுடைய குறுகிய கால வெற்றி உண்மையில் என்னுடைய நீண்டகால தோல்வியாக அமைந்துவிடும். எனவே ஒரு சகசார்பு சூழ்நிலையில் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி என்பது உண்மையில் காலப்போக்கில் எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வியில்தான் முடியும். எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி என்ற சூழ்நிலை உருவானால் நீங்கள் விரும்புவது அக்கணத்தில் உங்களுக்கு கிடைப்பது போல் தோன்றக்கூடும். ஆனால் உங்களுடன் பரிவர்த்தனை செய்து கொள்வது குறித்தும் நம்முடைய ஒப்பந்தத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வது குறித்தும் நாம் கொண்டுள்ள மனப்போக்கை அது எவ்வாறு பாதிக்கும்?
உங்களை மகிழ்ச்சிப்படுத்த நான் அவ்வளவு ஆர்வம் கொள்ள மாட்டேன். எதிர்காலத்தில் நமக்கிடையே நிகழக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் இப்போது எனக்கு ஏற்பட்டுள்ள காயங்களின் வடுக்களை நான் என்னுடன் சுமந்து வரக்கூடும். பிற நிறுவனங்களுடன் நான் தொடர்பு கொள்ளும்போது உங்களை பற்றியும் உங்களுடைய நிறுவனத்தை பற்றியும் நான் கொண்டுள்ள மனப்போக்கே அந்நிறுவனங்களிடையே பரவக்கூடும். எனவே மீண்டும் எனக்கு தோல்வி உனக்கு தோல்வி என்ற நிலை உருவாகிவிடுகிறது. எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வி என் சூழ்நிலை எந்த அடிப்படையிலும் பொருத்தமான ஒன்றல்ல. நான் என்னுடைய சொந்த வெற்றியில் மட்டும் கவனம் செலுத்தி உங்களுடைய கண்ணோட்டத்தை கருத்தில் எடுக்கவே இல்லை என்றால் அங்கு ஆக்கப்பூர்வமான உறவு எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. காலப்போக்கில் அது நம் இருவருக்கும் வெற்றி தருவதாக அமையவில்லை என்றால் நாம் இருவருமே தோற்றுவிடுகிறோம். அதனால்தான் சகசார்பு யதார்த்தங்களில் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி தத்துவம் மட்டுமே ஒரு பொருத்தமான அணுகுமுறையாக உள்ளது. ஒரு பெரிய சங்கிலி தொடர் கடையின் தலைவருக்கு நான் ஒரு முறை ஆலோசனை வழங்கி கொண்டிருந்தேன். அவர் என்னிடம், ஸ்டீஃபன், எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி தத்துவம் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் இது வெறும் லட்சியவாத கோட்பாடு தான். யதார்த்தத்தில் வியாபார உலகம் அப்படிப்பட்டதல்ல. அது மிகவும் கடினமானது. எங்கு பார்த்தாலும் எனக்கும் வெற்றி உனக்கு தோல்வி மட்டுமே நிகழ்கிறது. நீங்கள் இந்த அணுகுமுறையை பயன்படுத்தாவிட்டால் உங்களால் வெற்றி பெற முடியாது என்று கூறினார். சரி, எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி அணுகுமுறையை உங்கள் வாடிக்கையாளர்களிடம் முயற்சித்து பாருங்கள். அது யதார்த்தமான அணுகுமுறையா என்று நான் கேட்டேன். இல்லை என்று அவர் பதிலளித்தார். ஏன் இல்லை என்று நான் கேட்டேன். நான் என் வாடிக்கையாளர்களை இழந்து விடுவேன். அப்படியானால் எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி அணுகுமுறையை பயன்படுத்துங்கள். வாங்கிய விலைக்கு குறைவாக விற்பனை செய்யுங்கள். அது யதார்த்தமான அணுகுமுறையா? இல்லை, லாபம் இல்லையேல் வியாபாரம் இல்லை. நாங்கள் பல்வேறு மாற்று அணுகுமுறைகளை கருதினோம். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மட்டுமே ஒரே உண்மையான யதார்த்தமான அணுகுமுறையாக தோன்றியது. இது வாடிக்கையாளர்கள் விஷயத்தில் உண்மை. ஆனால் எங்களுடைய விநியோகிப்பாளர்களுக்கு இது பொருந்தாது என்று அவர் கூறினார். உங்களுடைய விநியோகிப்பாளர்களுக்கு நீங்கள் ஒரு வாடிக்கையாளர் தானே, அதே கொள்கையே நீங்கள் உண்மையாகாது என்று நான் கேட்டேன். வணிக வளாகம் ஒன்றின் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடனான எங்களுடைய குத்தகை ஒப்பந்தங்கள் குறித்து சமீபத்தில் நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்குடன் நாங்கள் அந்த சந்திப்பிற்கு சென்றோம். நாங்கள் நியாயமாகவும் திறந்த மனத்துடனும் சமரச மனப்போக்குடனும் இருந்தோம். ஆனால் அவர்கள் எங்களுடைய அந்த நிலையை மென்மையானதாகவும் பலவீனமான ஒன்றாகவும் பார்த்தனர். அவர்கள் எங்கள் முதுகில் ஏறி சவாரி செய்ய பார்த்தனர் என்று அவர் கூறினார். எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி நிலையை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நான் கேட்டேன். நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றியில்தான் அது முடிந்தது. ஆனால் அவர்கள் உங்கள் முதுகில் ஏறி சவாரி செய்ய பார்த்தனர் என்று நீங்கள் கூறினீர்கள் அல்லவா? ஆமாம், அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். அதாவது நீங்கள் தோற்றுவிட்டீர்கள், அப்படித்தானே? ஆமாம். அவர்கள் வெற்றி பெற்றனர். ஆமாம். அப்படி என்றால் அதற்கு என்ன பெயர்? எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்று தான் கருதியது உண்மையில் எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி என்பதாக இருந்ததை அவர் உணர்ந்த போது அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். அந்த எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி பரிவர்த்தனையின் நீண்ட கால தாக்கத்தையும் அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகளையும் நசுக்கப்பட்ட விழுமியங்களையும் உறவின் அடித்தளத்தில் இருந்த வெறுப்பையும் நாங்கள் ஆய்வு செய்த போது இறுதியில் அது இரு தரப்பினருக்குமே உண்மையில் ஒரு இழப்பு தான் என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். இத்தலைவர் உண்மையிலேயே எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கை கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த பேச்சுவார்த்தையின் போது கூடுதல் நேரம் அங்கு இருந்து ஷாப்பிங் சென்டர் உரிமையாளர்கள் கூறியதை காது கொடுத்து கேட்டுவிட்டு தன்னுடைய கண்ணோட்டத்தை துணிச்சலாக அவர்களிடம் எடுத்து கூறியிருப்பார். இரு தரப்பினரும் நல்லவிதமாக உணரும்படியான ஒரு தீர்வு எட்டப்படும் வரை தொடர்ந்து அவர் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கை கடைபிடித்திருப்பார். அந்த தீர்வு அந்த மூன்றாவது மாற்று அணுகுமுறை கூட்டியக்கத்தை உள்ளடக்கியதாக இருந்திருக்கும். இருவரும் தனித்தனியாக நினைத்து பார்த்திராத ஒன்றாக இருந்திருக்கும். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி இல்லை என்றால் எந்த பரிவர்த்தனையும் இல்லை. இரு தரப்பினரும் ஒப்புக்கொள்ளும்படியான ஒரு கூட்டுத் தீர்வை இவர்கள் எட்டியிருக்காவிட்டால் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையின் மற்றுமோர் உயர்ந்த வெளிப்பாட்டிற்கு அவர்கள் சென்றிருக்கலாம். ஒன்று எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி இல்லை என்றால் எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்பதுதான் அது. எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்பதற்கு நம் இருவருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு தீர்வை நம்மால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் இணக்கமாக முரண்பட்டு நிற்க நாம் ஒப்புக்கொள்கிறோம் என்ற அர்த்தம். எந்த எதிர்பார்ப்புகளும் உருவாக்கப்படவில்லை, எந்த ஒப்பந்தங்களும் எட்டப்படவில்லை. நம்முடைய இலக்குகளும் விழுமியங்களும் எதிர் திசைகளில் செல்லுவதால் நான் உங்களை நியமனம் செய்ய போவதில்லை அல்லது நாம் இருவருமாக சேர்ந்து எந்த பணித்திட்டத்திலும் ஈடுபட போவதில்லை. எதிர்பார்ப்புகள் உருவாக்கப்பட்டு இரு தரப்பினரும் தன்னிலைக்கு திரும்பும் போது இது உணர்ந்து கொள்வதை விட துவக்கத்திலேயே இதை உணர்ந்து கொள்வது சிறந்தது. எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்பதை ஒரு தேர்ந்தெடுப்பாக உங்கள் மனத்தில் நீங்கள் வைத்திருக்கும் போது நீங்கள் சுதந்திரமாக உணர்கிறீர்கள்.
இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.